விஜய் வந்து சுற்றுப்பயணம் போனால் அவருக்கு ஆதரவு பார்ப்பாங்க எல்லாரும். இவர் தான் விஜயா, இந்த படத்தில் பார்க்குமே அந்த விஜய்னு பார்க்க ஓடி வருவாங்க சின்ன பிள்ளைங்களாம் கத்திட்டு. த்ரிஷா அவர்களுக்கு அரசியல் கனவு இருக்கு. ஆமா, தாவேக்காவுல த்ரிஷாவை விரைவில் எதிர்பார்க்கலாம். முக்கிய த்ரிஷா நான் லூசா சும்மா வந்து படத்தில் நடிச்சு போறாங்க. இவர் த்ரிஷா கூட நடிச்சு இன்னைக்கு வந்துட்டு நான் அரசியல் தலைவன், நான் என் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னா இதெல்லாம் நக்கல். அதான் அரசியலில் விஜய் வந்து ஒரு குழந்தை. நான் தான் ஏன் பின்னாடி வாங்க, நான் தான் கூட்டணி தலைமை, நான் தான் முதலமைச்சர்னா காமெடியாக பார்ப்பேன். குழந்தை ஏதோ புதுசா வந்திருக்காரு ஒரு மாஸ் ஹீரோ, பேசுறாரு, எதுவும் அது சின்ன பண்ணுவாரு. பையங்க விவரம் இல்லாத பசங்க போட்டுருவாங்க. பொண்ணுங்களும் பசங்களும் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா அடிக்கிறார், திருச்சாவோட ஆடுறாரு. பாஜக விட்டு விலகிறேன்னு மனசில் நினச்சா கூட, தூக்கத்தில் நினச்சா கூட எடப்பாடியார் ஜெயிலுக்கு போயிடுவார். திரிஷா ஒரு தலைவியா உருவெடுத்தா நீங்க என்ன வரக்கூடாதா? அதற்கான பயிற்சி உழைப்பு இருந்துச்சு. இவருக்கு என்ன உழைப்பு? ஏமா விஜய்னா மட்டும் வீட்டுக்குள்ளேயே கிடப்பாரு. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டணிக்கான கதவுகள் அடைபட்டு விட்டதா, இல்லை விஜய் அவர்களே அடைத்து விட்டாரா அப்படிங்கிற கேள்வி இப்போ இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, வரும்போதே கட்சி ஆரம்பித்து வரும்போதே வந்து கூட்டணிக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறோம், தனித்து போட்டி, ஆனால் கூட்டணிக்கு எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றதை தமிழ்நாட்டில் முதல்ல பேசினது விசிகா பேசியிருந்திருக்கலாம். ஆனால் அதிக பார்வையை பெறலை. விஜய் அவர்கள் பேசணுன்னா அதிக பார்வை பெற்றது. அந்த விஷயம் அரசியலில் பேசுபொருளானதுக்கு காரணமாகவும் இருந்துச்சு அது. அப்போ அப்படி அழைச்சவர் கூட யாரும் கூட்டணி போகலையே, இல்லை விஜயே வேண்டான்னு ஒதுக்கிட்டாரா எல்லாரும்? விஜய்க்கு வந்து அரசியல் சுத்தமாக டமாரம் தெரியாது. புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எந்த அனுபவம் இல்லாமல். இப்போ எடப்பாடியாரெல்லாம் கொலை செஞ்ச காலத்தில் இருந்து அவர் மேலே ஒரு கொலை வழக்கு இருந்தது, அரசியல் கொலை வழக்கு. ஜனதா கட்சி கேள்விப்பட்டீங்களா? ஜனதா தளம், அதில் வட்டச் செயலாளர் வண்டுமுருகனாக இருந்தவர் யார்? எடப்பாடியார். ஜனதா அதிமுகவுக்கு முன்னாடி ஜனதா தளத்தில் இருந்தார். அது வந்து என்ன இப்போன்னா, இந்த ஊராட்சி அளவில் செயலாளராக இருந்தார். அதற்கப்புறம் செங்கோட்டையன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அதை பார்த்து ஆசைப்பட்டு வந்தவர் தான் எடப்பாடியார். ஜனதாதளம் காலத்திலேருந்து இருந்தவர் எடப்பாடியார். இன்றைக்கி தான் சிஎம்மாக இருக்கார் 30 வருஷம் கழிச்சு. மிதிப்பட்டு அடிப்பட்டு, வடிவேல் சொல்லுவாங்கள்ல, கடிப்பட்டு மிதிப்பட்டு அடிப்பட்டு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா எப்படான்னு இருக்கார். பல்வேறு அரசியல் திருமாவளவன்லாம் 35 வருஷமாக அரசியல் இருக்காப்புல. ஐயா ராமதாஸ் மரத்தை வெட்டி போட்ட காலத்துலேருந்து இருக்கார். புரியுதா உங்களுக்கு? அவர் பண்ண போராட்டங்கள், சாலை மறியல்கள் எல்லாம் பண்ணி தான் இன்றைக்கி தான் அவர் இந்த நிலைக்கே வந்திருக்கார். அவர் பையனாக பிறந்த அன்புமணி விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அவருக்கு ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்படிலாம் அடிபட்டு தான் ஒவ்வொரு அரசியல்வாதி வந்திருக்காங்க. ஆனால் எதுவுமே தெரியாமல், அரசியல் அனுபவமும் தெரியாது, ஞானமும் கிடையாது, அரசியல்னால் என்னன்னு தெரியாமல் ஒருத்தர் நம்மளை எல்லாருக்கும் தெரியுன்றதுக்காக. விஜய்கிட்ட என்ன இருக்குது? விஜயை எல்லாருக்கும் தெரியும். சின்ன பொட்டு பொடிச்சிலேருந்து ஒரு 50 வயசு கிழவிக்கெல்லாம் தெரியாது. பார்க்க யாரோ இந்த தம்பி யாரோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் சிறு வயசு பிள்ளைங்களுக்கும் வயசு பசங்களுக்கும் 30 வயசு 40 வயசு 50 வயசில் இருக்கவங்களாம் விஜயை தெரியும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர விஜய்கிட்ட வேறு என்ன இருக்குது? நல்லா டான்ஸ் ஆடுவாப்புல, நல்லா பாட்டு பாடுவாப்புல, டைட்டில் எல்லாம் போடுவாங்க, பாடிக்கொண்டிருப்பது உங்கள் விஜய்னு. அதை விட அப்போ கூட விஜய் யாருக்கும் தெரியாது விஜய் தான் பாடுறாருன்னு. அது கூட அவங்க அப்பா டைட்டில் போட்டார், இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பார் உங்கள் விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய். இப்படி பிரபலமானார். இன்றைக்கி வந்துட்டு நான் அரசியல் தலைவன், நான் என் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னா இதெல்லாம் நக்கல் தானே இதெல்லாம். அதனால யார் வருவாங்க? ஜனதாதள காலத்திலேருந்து வட்டச் செயலாளராக இருந்த எடப்பாடியார் வந்து எப்படி வருவார்? அவர் வந்து இவர் தலைமையில் கூட்டணியாமா, அதுக்கு வந்து இவராமா, அவர்னா சொம்பையா? என்னம்மா இது எப்படி ஏற்றுக்குவாங்க? அவரே ஒத்துக்கிட்டாலும் அதிமுக அப்படிங்கிற கட்சியினர் வீட்டில் சோறு போட மாட்டாங்கம்மா. அவருக்கு ஒய்ஃப் சோறு போடுவாங்களா? ஏன் முதலமைச்சர் வந்துட்டு சின்ன பையன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான், அவங்கள விட 50 வயசு ஆச்சு, அவருக்கு சின்ன பையன் தானே ஆரம்பிச்சிருக்கான். அவன் அந்த தம்பி முதலமைச்சர், நீர் போய் வேலை பார்க்குற. உங்களை விட மூத்த ஒரு இவர் இருந்தார் ஓபிஎஸ்னு, அவரே அடித்து துரத்திவிட்டு இன்னைக்கு காலம் போன கடைசியில் இந்த பையன் பின்னாடி போய் இந்த பையன் முதலமைச்சர், நீ துணை முதலமைச்சரா? ஆனால் ஒத்துக்குவாங்களா? அப்போ இது வீம்புக்குன்னே செய்கிறது. இந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கட்டினா ஒருத்தரை தான் கட்டுவேன், இல்லைன்னா கழுது மேலே போவேன். அப்போ என்ன போன்றுவேன், கழுது மேலே போவேன்
அதுதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் விஜயோட அரசியல், அதை தெரிஞ்சுக்க நீங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, விஜயெல்லாம் நம்பி யாருமா வருவாங்க? இதான் சினிமாவா? ஏதோ 150 கோடி 200 கோடி கலெக்ஷன் ஆகும், டைரக்டர் வருவான், ப்ரொடியூசர் வருவான். ப்ரொடியூசர் எப்படி இவரை தேடுற மாதிரி முதலமைச்சராக இருந்தவங்கெல்லாம் இவரை தேடி வருவாங்க, இவர் பின்னாடி வருவாங்கன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஆகப்பெற கூவத்தனா அப்படின்லாம் நீங்கள் புரிஞ்சுங்க. எப்படி வருவாங்க? ஸோ அந்த மாதிரி தான் அது. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தனித்தே போட்டியிட போகிறோம், பாஜகவோடு மறைமுகமாகவும் நேரடியாகவும் கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது கொஞ்சம் கொலாவக்கூடிய திமுக அதிமுக போல நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்றைக்குமே எங்கள் கொள்கை எதிரியோடையும் கோட்பாடு எதிரியோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அப்போது இந்த தேர்தலை தனியாக தான் சந்திப்பார், என்றைக்குமே இந்த அதிமுக பாஜக கூட்டணியோட விஜய் போக மாட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது வயசான நாட்களில் 60, இப்போ ரஜினிகாந்தே கூட எடுத்துக்கங்க, 70 வயசுக்கு மேலே ஆச்சு. இந்த வயசான நாள் பூரா அறிவுரை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பண்ண கஞ்சா குடிச்சிருப்பான் சின்ன வயசில், சாராயம் குடிச்சிருப்பாங்க, சிகரெட் குடிச்சிருப்பாங்க, எல்லா தீய பழக்கம் பொம்பளை எல்லா பழக்கமும் இருக்கும். முடிஞ்சிட்டு 65-70 வயசு ஆன உடனே சொல்லுவாங்க, தயவுசெய்து தம்பிகளா தண்ணி மட்டும் அடிச்சிடவே, அந்த பழக்கத்தை மட்டும் ரொம்ப கெட்ட பழக்கம் தம்பி, உடம்பு கெட்டு போயிடும். நான்லாம் பாருங்கள் சிகரெட்டு, தயவுசெய்து நான்லாம் 40 வருஷம் சிகரெட் அடித்து இன்றைக்கி எப்படி உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா இப்படின்வாங்க. யோ நீ எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாத்தையும் தின்னுவிட்டு இளமை காலங்களில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி அறிவுரை மண்ணாங்கட்டியே நீ சொன்னா சொல்லலைன்னா, சிகரெட் இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்க பல பேர் குடிக்கிற காரணம் இந்த ரஜினிகாந்த் தான். தூக்கி போட்டு குடிக்கிறது, சுற்றி வளைச்சி குடிக்கிறது, இதெல்லாத்தையும் பழக்கி விட்டு அவனை நாசமாக்கி நெஞ்சடைச்சி அவம்பரம் செத்து போயிட்டான். இவர் காசு இருக்கிறதுனால சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட் போய் பொழைச்சிட்டு வந்துட்டு ஒரு இதில் இப்போ ஐயர் வீட்டில் போய் பேசினாரா இல்லையா ஒரு கூட்டத்தில், நான்வெஜ் தான் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அது எப்படி சாப்பிட்டோன்னு இருக்குன்னா, நீ உனக்கு வயசாகி போச்சு, 70 வயசு ஆச்சு, தின்னா செத்துருவேன், மாற்று அறுவை சிகிச்சை தின்னா காலி. இப்போ வீட்டில் இருக்க 70 தண்ணியை மாற்றி கொடுத்தாவே அவருக்கு செட் ஆகாது, முடிஞ்சு போச்சு, சீன் முடிஞ்சு. இந்த வயசில் வந்துட்டு அறிவுரை யாருக்கு சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாத்தையும் நல்லா தின்னுவிட்டு திங்க வேண்டிய காலத்தில் அந்த மாஸ்டர் யார், அவர் எங்கே வந்தார், காரைக்குடி, அவர் பிடிச்சி வைங்க நாளைக்கு அப்படின்லாம் தின்ன காலம்லாம் உண்டு. இவர் உடம்பு சரியில்லாமல் போனது காரணம் என்ன தெரியுமா? கடைசி காலத்தில் இது வரும்போது ஒரு சடங்கான பிள்ளைக்கு போர்வையை போத்துன மாதிரி ஒரு படம் வந்துச்சேன், அந்த படம் எடுக்கவே இல்லை. ரஜினி ஒரு மூலையில் குத்த வச்சு உட்காந்துருப்பார், இதை போட்டு துப்பாக்கியோட. அது கடைசியில் சரத்குமாரை வச்சு எடுத்தாங்க அந்த படம். அது என்னது நல்ல படம், காலாலாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படம் போர்வையை பொற்றி உட்காந்துருப்பார் AK-47 ஒரு படம். அது KS ரவிக்குமார் டைரக்ஷன் அப்படின்னு போட்டுட்டேன். நல்ல படம், அது பேரே வித்தியாசமாக இருக்கும். அந்த படத்துக்கு டிஸ்கஷனில் வந்து ஒரு சமையல்காரன், அருமையாக காரைக்குடி சமையல்காரன் மட்டனை வறுத்து வச்சுருக்காங்க, வந்து சாப்பிட்ருக்காரு. தீயாருக்கு வர விட்டுறாதீங்க, இனிமேல் வரதான் இருக்கணும்னு சொல்லி இந்த சாப்பாட்டுக்காகவே நான் டிஸ்கஷனுக்கு டெய்லி வரேன்னு குண்டக்க மட்டக்கு சாப்பிட்டு சில வேலைகளையும் செஞ்சு அதில் தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசினார் அதே ரஜினிகாந்த், கிட்னிலாம் மாற்றி அதே வேகட்ட சுற்றி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றாங்க தம்பி. அவன் என்ன பண்ணான், இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகணும் தான் பசங்க இருக்கான், செத்துட்டு போகிறான். நீ மட்டும் சிகரெட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வெளிநாடு சுற்றிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்காதே கிடையாது. இப்போ 70 வயசில் வந்து எங்களை நாசமாக்குறியா நீ, பழைய கொடுத்தது நீ தான்ற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி தான் எது விஜய் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கல்ல, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாமல் ஒரு கூட்டணிக்கு கூப்பிட்டு ஏன்னா இனிமேல் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னா அப்படி மார்க்கெட் போன காலத்தில். இப்போ பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியில் வந்துருவாங்க, தாவேக அதிமுக நம்ம முதலே பேசியிருக்கோம், கூட்டணி போவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சுக்கள்லாம் இன்றைக்கி அடிபட்டு போச்சு. நடக்காதில்ல, எப்படி நடக்கும்? அதான் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாஜக இருக்கிற இடத்துக்கு விஜய் போனால் விஜய் நாசம், தெரிஞ்சோ தெரியாமல் பொய்யை சொல்லிட்டு அவளை பாஜகவோட சேர மாட்டேன்னு, இனி சேர்ந்தா நாசம்னு தெரிஞ்சு போச்சு. அவங்கள விட்டு வெட்டி அதிமுகவை இழுக்க முடியாது. இதை தான் நம்ம சொல்லியிருக்காரு ஏற்கனவே. வரவே மாட்டான், அதிமுக வந்து அடிமை அண்டா அங்கே அடகுல இருக்குது, இவங்க வரவே முடியாது, அதனால இந்த கூட்டணி நடக்காது அப்படின்னு தமிழ்நாட்டில் முதல்ல ஓப்பன் பண்ணது நம்ம தான். விஜய் பாஜக அதிமுக கூட்டணி செட் ஆகாது, ஏன்னா விஜய் பாஜக கூட்டணிக்கு போனால் விஜய் கட்சி முடிஞ்சு, பாஜகவை விட்டு விலகிறேன்னு மனசில் நினச்சா கூட, தூக்கத்தில் நினச்சா கூட எடப்பாடியார் ஜெயிலுக்கு போயிடுவார், அதனால் வெளியே வர முடியாது. அப்போ பாஜக வந்து கட்டாய தாலி கட்டின மாதிரி அதிமுக இருக்குது, அதனால் பிரிஞ்சு அந்த பொண்ணு வர முடியாதுன்ற மாதிரி. கட்டாய தாலி தூங்கும்போது தாலியை கட்டிட்டாங்க, நீ தான் பிடிச்சேன் பொண்டாட்டின் போது ஊரறிய 4 பேர் மாலையை போட்டுருவாங்க, பணக்காரன் அவன் ரவுடி, அவனை விட்டு அந்த பொண்ணு வர முடியாது. பல சினிமாவில் பார்த்துருப்பீங்க. இல்லை, இது நம்ம நிறைய பேட்டியில் பேசிட்டோம். ஒன்று அந்த பொண்ணு வந்து மருந்து குடிச்சு சாகணும்,
இல்லைன்னா இவங்க கொண்டுருவாங்க, ஓகே, அது இல்லைன்னா அந்த ரவுடியோட அதுக்கு வாழணும். மாற்று முடிவை எடப்பாடி எடுத்துட்டாரு. அதை பத்தி நம்ம பின்னாடி இல்லை, அவர் பேசுவோம். வந்து அந்த குடும்பத்தோடய வாழ்றேன்னு ஆமா, போயிட்டாரு. ஒத்துக்கிட்டு அவரு அந்த இது அடிபணிஞ்சு மாதிரி போயிட்டாரு. திருப்பூர் பொண்ணு மாதிரி சரி, ஓகே. எவ்வளோ தன்யா. கொடுமைப்படுத்தினாலும் நான் போய் அவனோடய இருந்து நானே மருந்து குடிச்சிருந்தேன் மாதிரி ஓகே. போயிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்திலே கூட்டணிக்கு வந்து அழைப்பு கொடுத்தாரு. ஆட்சியிலையும் அதிகாரத்திலயுமே பங்கு தருவோம் அப்படின்லாம் சொன்னாரு. அப்படி சொல்லி கூட இவர் யாருமா பங்கு தர்றதுக்கு? பிரிஞ்சு போறதுக்கு திமுக கூட்டணியில இருந்தோ இல்ல அதிமுக கூட்டணியில இருந்தோ புதிய கட்சிகள் கூட, சின்ன சின்ன கட்சிகள் கூட விஜய் அவர்களோட போய் இன்னும் வரைக்கும் பேச்சுவார்த்தையை நடத்தலையே, அது ஏன்? அதைதாம்மா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 3 வயசு பையன் இருக்கான் அவங்களுக்கு. அம்மா, நாளையிலேருந்து நான் சொல்கிறதாம்மா நீ கேட்கணும். எந்த கடைக்கு நான் தான் உன்னை கூப்பிட்டு போவேன், எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் நான் தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னா எப்படி இருப்பீங்க? சின்ன குழந்தை ஏதோ கொஞ்சுதுன்னு சொல்லி அப்படியே யாராச்சா சரி கண்ணா அம்மா வரேன்டா நீ கூப்பிட்ற இடத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வீட்டில் போட்டு அடைச்சி போட்டு நம்ம வந்துடுவோம். இந்த மாதிரி தான் அரசியலில் விஜய் வந்து ஒரு குழந்தை. நான் தான் ஏன் பின்னாடி வாங்க, நான் தான் கூட்டணி தலைமை, நான் தான் முதலமைச்சர்னா காமெடியாக பார்ப்பாங்க. குழந்தை ஏதோ சொல்லுது பாவம், அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னு கேளுங்க அப்படின்னா. ஆனால் இன்னைக்கு வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி போயிட்டதுனால திமுக ஆதரவு வாக்கு இருக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில். அதே போல் எதிர்ப்பு வாக்கும் இருக்குது. அதே போல் தான் அதிமுக ஆதரவு எதிர்ப்பு இருக்குது. அப்போ அதிமுக எதிர்ப்பு வாக்குகளும் பாஜக அதிமுகவோட சேர்ந்ததற்கான அந்த வாக்குகளும் சேர்ந்து இப்போ விஜய்க்கு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதாவது 3ஆவது வீட்டு கிழவன் சேர்த்தா எப்படிமா நமக்கு சொத்து வரும்? புரியுதா? அவன் பேரன் பேத்திக்கு போகும், இல்லைன்னா அரசுக்கு போயிடும் அந்த சொத்து. அந்த மாதிரிலாம் வராது. விஜய் யார் ஓட்டு போடுவாங்கன்னா குழந்தை பசங்க, குழந்தை பிள்ளைங்க இப்போ காலேஜ் போய் சேர்றவங்க. இல்லை சார், இப்போ திமுக பிடிக்காதவங்க அதிமுக போடுவாங்க, அதிமுக பிடிக்காதவங்க திமுக போடுவாங்க, விஜயை பிடிக்காதவங்க 2 பேருக்கும் போடுவாங்க. 2 கட்சியும் பிடிக்காதவங்களும் விஜய்க்கு போடுவாங்களே. அது எப்படி விஜய்க்கு போடுவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 2 கட்சி சுயேட்சைக்கு போட்டான்னா என்ன பண்ணுவீங்க? புரியுதா? 2 கட்சி பிடிக்காத வேற யாருக்கா போட்டு புதுசாக வந்திருக்காரு ஒரு மாஸ் ஹீரோ பேசுறாரு, எதுவும் அது சின்ன பண்ணுவாரு. பையங்க விவரம் இல்லாத பசங்க போட்டுருவாங்கம்மா. பொண்ணுங்களும் பசங்களும் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா அடிக்கிறாரு, திருச்சாவோட ஆடுறாரு, நயன்தாராவோட ஆடுறாரு, சூப்பராக இருக்குது, இவருக்கு ஓட்டை போட்டு முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிறிய கூட்டம் இருக்குல்ல, அந்த குஞ்சு குருமாலாம் போடும். மித்தபடி மக்கள் இப்போ விவரம் தெரிஞ்சவங்க போட மாட்டாங்க. அதை வச்சு சுற்றுப்பயணம் போக இருக்காரு விஜய். செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போறேன், மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு. இத்தனை நாளா நீங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, மக்களை சந்திக்கவே இல்லை, இவர் என்ன அரசியல் பண்றாரு, கள அரசியலுக்கே வரலையே, இவருக்கு யாரு ஓட்டு போடுவா அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுக்க அவர் வந்து சுற்றுப்பயணம் போறாரு, மக்களை சந்திக்கிறாருங்க போது அப்ப விஜய்க்கான ஆதரவு பெருகும்ல. அது எப்படிமா பெருகும்? புரியுதா? இப்போ நீ வந்து விஜய் வந்து சுற்றுப்பயணம் போனால் அவருக்கு ஆதரவு எப்படி பார்ப்பாங்க எல்லாரும்? இவர் தான் விஜயா, இந்த படத்தில் பார்க்கமே அந்த விஜயின்னு பார்க்க ஓடி வருவாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் கத்திக்கிட்டே ஓடி வருவாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் இந்த குரலி வித்தை காட்டுறப்ப இந்த சின்ன நாங்கள் 80களுக்கு முன்னாடிலாம் என்னென்னா, இந்த சினிமா வந்து கூண்டு வண்டி மாதிரி ஒன்று கட்டிட்டு மாடு இழுத்துக்கிட்டு போகும், கொட்டடிச்சிட்டே வருவாங்க, சைடில் 2 சைடு போட்டு. இன்றைய படம் கடைசி, வசந்த மாளிகை, பல ரஜினிகாந்த் படங்கள்ல கூட படம்லாம் காட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கு கூட சின்ன பையன்லாம் ஓடுவாங்க பின்னாடி கத்திட்டு, எதுக்கு ஓடுறான்னு அவனுக்கு தெரியாது. புதுசா அந்த மாதிரி விஜய் வண்டி கட்டிட்டு அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் போவாங்க, இப்போ காரில் போகிறாப்புல விஜய் பார்க்கறதுக்கு பின்னாடியே ஓடி வர்றாங்க. ரொம்ப குறைவாக எடை போடுறீங்களோ? குறைவா என்ன, நான் என்ன இப்போ இடம் மிஷினாக வச்சுருக்கேன், குறைவாக எடை போடுறது கூட இடம். படிக்கல் எவ்வளோ இருக்கோ இது எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோக்கு தான் நம்ம படிக்கல் வைக்க முடியும். பிரசாந்த் கிஷோர்லாம் வந்தார். விஜய் அவர்களுக்கு வந்து நான் வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக நான் வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் ஒரு மாஸ் ஹீரோ இருக்கார், எங்கே போனாலும் அவருக்கு வரவேற்பு இதுவாக இருக்குது. விஜய் அவர்களுக்கு நான் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு நட்போட தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னார். இப்போ வந்து அந்த நட்போட நான் வர்றது கூட தேவையில்லை, நான் பீகார் எலெக்ஷனை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் இங்கே பலமாக இருக்காருன்னு தானே அர்த்தம்? அவன் யாருமா அவன் சொல்கிறதுக்கு? நீ ஏதோ பாண்டே சேனலில் இப்போ 4 பேர் 40 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான், சேனலே ஒழிஞ்சு போச்சுன்ற அந்த கதையில் பேசிக்கு. பாண்டே சேனலில் போட்டான்னா பார்க்குறதே 60 பேர் தான் பார்த்துருக்கேன். சாதாரண இன்றைக்கி ஆரம்பித்தாங்கன்னா 60,000 பேர் பார்க்குறேன். ஸோ அதனால் இவங்களாம் யார், இவங்க சொல்லி என்ன ஆக போகுதுன்னு கேட்குறேன். நீங்கள் இவங்கெல்லாம் பெரிய ஆளாக தூக்கிட்டு வரீங்க, அவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டான்னு அவர் யார்? ஸோ அதனால் பிரசாந்த் கிஷோர்ன்றவங்களாம் யாருன்னே தெரியாதுமா இங்கே தமிழ்நாடு மக்களுக்கு. அவங்க ஊர்லேயே தெரியாதாம்மா. அங்கே பிஜேபியில் காசை வாங்கிட்டு 1500 ஓட்டை உடச்சி அவனையா ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை பார்த்துட்ருக்கேன். அவர் அரசியல் புரோக்கரு. அதை பற்றி பேசி என்ன பிரச்சனை? ஓகே, ஆனால் இப்போ வந்து பாமக பிளவுபட்டு இருக்குது, தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிடுச்சு. அங்கே ஒரு மீட்டிங் நடத்துறாரு, இங்கே ஒரு மீட்டிங் நடத்துறாரு, தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ 2 பிளவாக ஒரு வேளை பாமக வந்து இந்த தேர்தலை சந்திச்சா தந்தையுடைய கூட்டணி விருப்பம் அப்படிங்கிறது வேற இருக்கு. அன்புமணி அவர்கள் விஜயோட கூட்டணி போவதற்கு விருப்பப்படுகிறார், அதை நோக்கி அவர் பயணப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். அன்புமணிலாம் விஜய் நோக்கிலாம் போக மாட்டார். ஆமாம், அவர் சண்டை போடுறதே பிஜேபியில் கொண்டு சேர்ந்து நம்ம ஒய்ஃபை கொண்டு போய் ஏதாவது மாநில தலைவராக ஃபியூச்சரில் ஆக்கலான்றது.
நம்ம பாமகவில் இருந்திருப்போம், ஒய்ஃபை பிஜேபியில் ஆக்கி விடலான்ட்டு தான் பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன். ஹிந்திலாம் படிக்க வச்சுருக்காங்க. அந்த அம்மா ஹிந்தி பேசி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்கள போய் விஜயோட சேர்றாருன்றீங்க. வீடு ஒரே ஏரியாவில் இருந்தால் ஒன்றா சேர்ந்துருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. விஜய் வந்து கடைசியா ஒரே ஒரு கேள்வி. 2 நாளா சமூக ஊடகங்கள்ல செய்தி பக்கங்கள்ல வரதுன்னா த்ரிஷா அவர்களுக்கு அரசியல் கனவு இருக்கு. ஆமாம், தாவேக்காவுல த்ரிஷாவை நிச்சயமா. விரைவில் எதிர்பார்க்கலாம். முக்கிய த்ரிஷா பொறுப்பு நான் லூசா சும்மா வந்து படத்துக்கு நடிச்சு போகிறதுக்கு. இவர் த்ரிஷா கூட நடித்து சிஎம் ஆகும்போது கூட நடித்த த்ரிஷா துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன ஆசை இருக்குமா இருக்காதா? ஏன்னா அந்த பொண்ணு பாவம் இல்லையா? பெண்களுக்கு அந்த ஆசை இருக்கக்கூடாதா? நடிகர் மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஒரு நடிகை முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ அறநிலையத்துறை அமைச்சராகவோ இல்லை வந்து இப்போ கல்வித்துறை அமைச்சராகவோ த்ரிஷானா உங்களுக்கு என்ன ஆகக்கூடாதா? ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண் பாவத்தை நீங்கள் ஏன் கொட்டுறீங்க? பெண்ணை வந்து வளர விடான்ற ஒரு நீங்கள் கேட்குற கேள்வியை த்ரிஷா வரலாம் நக்கலாக கேட்குறீங்க. ஒரு பெண் வர்றதை வந்து இல்லை நீங்கள் கேட்குற அப்படி தான். த்ரிஷாலாம் வர சோஷியல் மீடியால ட்ரோல் சோஷியல் மீடியா ட்ரோல் பண்ணிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா த்ரிஷா ஒரு தலைவியாக உருவெடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் வரக்கூடாதா? இல்ல அதற்கான ஒரு பெண் பயிற்சி உழைப்பு இருந்துச்சு. ஏன் இவருக்கு என்ன உழைப்பு? ஏமா விஜய்னா மட்டும் வீட்டுக்குள்ளேயே கிடப்பாரு, தண்ணி பச்சை தண்ணி கூட கொடுக்க வெளியே வர மாட்டார். அவருக்கு உழைப்பு இருக்குன்னு நம்புவீங்க, பயிற்சி இருக்குன்னு நம்புவீங்க. த்ரிஷாக்கு ஏன் நம்ப மாட்டீங்க? அதே த்ரிஷாவும் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அவருக்கு இருக்க அனுபவம் வீட்டுக்குள்ளே இருந்து த்ரிஷாக்கு இருக்காதா? அவர் என்ன பார்ட்டி அட்டன் பண்ணுறாரோ அதை ஈக்குவலாக த்ரிஷாவும் அட்டன் பண்ணுறாப்புல. அவர் என்ன படத்தில் நடிச்சிருக்காரோ அதுக்கு ஈக்குவலாக த்ரிஷா நடிச்சிருக்காப்புல. அவர் என்ன டான்ஸ் ஆடுறோ அதுக்கு ஈக்குவலாக த்ரிஷா ஆடுறாப்புல. இதுக்கு மேலே என்னம்மா அனுபவம் வேணும்? என் த்ரிஷா வந்து ஒரு முதலமைச்சர் கனவு அது எப்படி ஆண் வர்க்கத்துக்கு சப்போர்ட் பண்ணியே நீங்கள் இப்போ ஒரு பெண்களும் இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி தான் பெண்கள் மேலே வர்றது? அப்படியெல்லாம் இல்லை சார். சரி, பொறுத்திருந்து தாவேக்காவோட யார் அவங்களோட இது என்னன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. அதே மாதிரி விஜய்க்கு அப்புறம் நம்ம வரணும். அதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அனுபவம் இருக்குது. எத்தனை டிவி இப்போ விஜய் எப்படி டிவி பார்த்தா இல்ல அனுபவம் எம்ஜிஆருக்கு பிறகு நடிப்பு உலகில இருந்து சினிமால இருந்து பலர் வந்து போயிட்டாங்க. அது அவங்களுக்கு ஞாபகம் வந்து இருக்கா? போயிட்டாங்கன்னா விஜய் எப்படி கிடையாது. விஜய் த்ரிஷா பேர் மாதிரி யாராவது வந்திருக்காங்களா? சரி. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் சொல்கிறது யாரை சொல்கிறீங்கன்னா சீமானை சொல்கிறீங்க. அவருக்கு பேர் இருக்கா? அந்த இல்ல, மாதிரி நான் ஒன்றா அவரையெல்லாம் நடிச்சிருக்காங்க. சொல்ல வந்து போயிட்டவங்கள பத்தி யார் பேசுறேன். போனா? பாண்டியராஜன் நினைக்கிறேன், சிவாஜி அவர்கள், எத்தனையோ இல்லை பேர். அது அந்த காலத்தில் சொல்கிறீங்க. ம். இப்போ ப்ரெசண்ட்டில் யார் பேர் இருக்கா? கமல்ஹாசன் அவர்கள் கட்சி கமலஹாசனுக்கு ஆரம்பிச்சாரு. ஜோடி இல்லைல்ல, யார் இருக்கா? புரியுதா உங்களுக்கு? அந்த பேர் கரெக்டாக வரணுமா? எம்ஜிஆர் ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா இப்படி வரணுமா? அப்படி அந்த ஒரு கோர்வையாக இயற்கையாக அமையணும். 2 பேரும் ஒரே படத்தில் நடிக்கணும், புரியுதா? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். இருக்கணும், பார்ட்டி அட்டன் பண்ணணும், இது பண்ணணும், அரசியல் அனுபவம் பெறணும், ஒன்றா கல்யாணத்துக்கு போகணும். இதெல்லாம் இருக்காது. என்ன யார் கூட்டணிக்கு வராங்க, இல்லை தனித்தே தான் தாவேக்கா போட்டியிடுதா, என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம்மா.